வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி இருக்கிறேன். நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சிறுவனே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு சோதரன், சரி அப்போ நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதான கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நீ அவைகளை கொண்டு போய் தூற்றுவாய். காற்று அவைகளை கொண்டு போகும், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். ஆனா நீயும் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்து கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாய். அல்லேலூயா. இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க.